எனக்கு சின்ன வயசுலேருந்து அட்வொகேட் ஆகணும்னு ஆசைங்க. யாராவது தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நம்ம இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கேன். நிறைய சட்டம் படிக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எப்படி லா படிக்கணும், ஸோ எந்த வழியிலலாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் லா படிக்க முடியும், ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம +2 முடிச்சதுக்கப்புறம் அது என்ன குரூப், இப்போ மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர், ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒகேஷனல் குரூப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த குரூப் படிச்சிருந்தாலும் ஸோ அதில் வந்து எடுத்துக்கக்கூடிய மெரிட் பேஸ்டு, அதாவது நம்ம எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நடக்கும். எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்ட கல்லூரிகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்மிஷன் நடக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% மேலே இருந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு ஸோ ரொம்பவே பாசிபிள் அதிகம். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஷீட் வந்து வாங்குறதுக்கு 85% மேலே மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் உடைய ரேஷியோ அப்படின்றது கட் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டி குறையும், சில கம்யூனிட்டி ஏறும். பட் 85% மேலே போது கொஞ்சம் செக்யூராக நம்ம ஃபீல் பண்ண முடியும், நமக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12th முடிச்ச உடனே நம்ம லா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ், அதாவது 5 years இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ண முடியும். BA LLB, BBA LLB, BCom LLB, BSc LLB. ஸோ இந்த மாதிரி LLB கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் லா தான். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேர்மில் சொல்லும்போது, அதாவது அட்மிஷன் டேர்மில் வந்து நம்ம LLB அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். சரி, 3 year இன்டெகிரேட்டட் LLB வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வழியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இதை தவிர வேறு வழி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குது. கிளாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? கிளாட் எக்ஸாம்ன்றது என்ன அப்படின்னா ஸோ காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டி நியூ டெல்லியில் இருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் வந்து 2 காலேஜில் வந்து நம்ம மெயினாக, அதாவது கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய 2 காலேஜில் நம்ம அட்மிஷன் பண்ணிக்க முடியும். ஒன்று திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இது தவிர நிறைய பிரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா SRM யூனிவர்சிட்டி, சேலம் சென்ட்ரல் லா காலேஜ், ஈரோடு இருக்கக்கூடிய லா காலேஜ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைவேட் லா காலேஜஸ்ல நிறைய காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து கிளாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 5 year LLB 12th முடிச்ச உடனே லா படிக்கணும் அப்படின்னா 5 year LLB தான் ஒரே சாய்ஸ். இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் இல்லை ஒரு டிகிரி முடிச்சிட்டோம், ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஒருவேளை 12th வந்து பர்சன்டேஜ் கிடைக்கல, 85% மேலே எடுக்கல, இல்லை ஏதாவது கம்யூனல் கட் ஆஃப்ல வந்து எனக்கு கிடைக்காம சீட் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிகிரி, ஏதோ ஒரு டிகிரியை படிச்சுட்டு எனி டிகிரி, அது வந்து லா டிகிரி தான் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா அது எந்த டிகிரியாக இருக்கலாம், ஒரு MBBS டிகிரியாக இருக்கலாம், இன்ஜினியரிங் டிகிரியாக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸில் எந்த டிகிரியாக இருக்கலாம், சயின்ஸில் எந்த டிகிரியாக இருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கூட அவங்க படிச்சுட்டு எனி டிகிரி, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் 3 year LLB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நம்மளால் படிக்க முடியும் ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 year LLB படிக்கிறதுக்கும் ஸோ சேம் நீங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய கெயின் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 மேலே பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஈஸிலி வி காட் சீட். ஸோ ஈஸியாக நம்ம வாங்கிக்க முடியும்.